ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க. அது என்ன அப்படின்னா டிஷ் ஜெல். அதை எப்படி நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஷ் வாஷ் ஜெல் வெளில வாங்கும் போது இந்த மாதிரி விம் அந்த மாதிரி தான் வாங்குவோம். அதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து 1 லிட்டர் 150 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து அதை வீடியோவாக பண்ணி போடலாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து இப்போ வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 3 தான். ரிமைனிங் எல்லாமே ஆப்ஷனல் தான். நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். ஓகே, டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரோ வாட்டர். ஆரோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 500 ml, அதாவது 1/2 லிட்டர் வேணும் செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு 400 ml ஆரோ வாட்டர் வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் அப்படிலாம் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஒரு 6 மந்த் கிட்டெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் ஆரோ வாட்டரில் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா SLES. இது SLESன்றது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கடையில் நமக்கு கிடைக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க, கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/2 லிட்டரே வந்து நம்ம ஒரு 2.5 லிட்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் டிஷ் வாஷ் ஜெல்லுக்காக SLES 100 ml வேணும். நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்னென்ன எவ்வளோ ml அப்படின்றத வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ். இது வந்து நமக்கு சீப்பாகவே கிடைக்கும். 100 கிராம்ஸே 6 ரூபீஸ்க்கு தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் சால்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கடையில் தான் கிடைக்கும். இது வந்து 20 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் தான் நமக்கு தேவைப்படுது. மேக்ஸிமம் இதோட ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபீஸ் 100 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் அவங்க கொடுக்குறது 200 கிராம்ஸ் இல்லை 1/4 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வாங்கி வச்சுக்கிட்டாலும் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்மியான ப்ரைஸ் தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெமன் சென்ட். உங்களுக்கு சப்போஸ் லெமன் சென்ட்லாம் வேணாம், எனக்கு ஸ்மெல்லாம் வந்து அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம், நோ இஷ்யூஸ். ஃபுட் கலர். உங்களுக்கு வந்து கலர் வேணும், எனக்கு எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி கலர் இருக்கணும் டிஷ் வாஷ் ஜெல்லை அப்படின்னா அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். அதுவும் மஸ்ட்டு கிடையாது. இல்லை மஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா SLES, குளோபல் சால்ட் அண்ட் ஆரோ வாட்டர். இது 3 விஷயம்தான் நமக்கு வந்து மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். மற்ற ரிமைனிங் எல்லாமே ஆப்ஷன் தான். பேக்கிங் சோடா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிஸ்இன்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அதாவது நம்ம பாத்திரத்தில் வந்து வாஷ் பண்ணி வச்சாலும் எந்த இன்ஃபெக்டும் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வினிகரும் ஆட் பண்ணியிருக்கேன். வினிகரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வாங்க எப்படி செய்ய அப்படின்றத பார்க்கலாம். இந்த SLES பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து நார்மல் கெமிக்கல் கடையில் வாங்கினதுனால அதில் நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் வந்து பார்த்திங்கன்னா திக்காக ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அது. இப்போ இதுதான் வந்து நான் ஆரோ வாட்டர் எடுத்திருக்கேன் 400 ml. இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் வந்து 200 ml. ஸோ அந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 400 ml. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வினிகரும் கூட வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் மாறும். வினிகர் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜெல் வந்து கண்டிப்பாக திக்காகவே தான் இருக்கும். நான் வந்து இதில் ஒரு 100 ml, அதாவது 1/2 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ml வினிகர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ்அப் பண்ணிடணும். பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிறேன். என்கிட்ட வந்து மெஷர்மெண்ட்ஸ் கப் எதுவும் இல்லாததுனால குழந்தைங்களோட சிரப்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதில் வந்து நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். அதில் 10 ml அப்படின்னா வந்து நமக்கு 10 கிராம்ஸ் ஈக்குவல் தான். ஸோ நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் சால்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சால்ட் மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது சால்ட்டுக்கும் இதுக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் ஏஜென்ட், நல்லா க்ளீன் பண்ணும், அதனால தான் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த குளோபல் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிராம்ஸ் கிட்ட நம்ம போட்டுட்டு அதையும் நல்லா மிக்சர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா SLES. கொஞ்சமாக SLES ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி நல்லா வந்து நுரை வருதுன்னு பாருங்கள். ஸோ SLES தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நமக்கு இந்த நுரை கொடுக்குறது. நீங்கள் எந்த ஒரு ஷாம்பூ சோப் எதில் எடுத்து பார்த்தீங்கனாலுமே SLES அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்மளும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது நல்லா மிக்ஸ்அப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லெமன்
சென்ட் அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் நான் போடுறேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மெல் அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு பாட்டில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அது மேபி வந்து ஒரு 10-20 லிட்டர்ஸ் கிட்ட வந்து நமக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் போட்டேன், ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மெல் இருக்குது. நான் ஆல்ரெடி பண்ணி வச்ச இந்த இது பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சள் போட்டு பண்ணியிருந்தேன். அந்த எல்லோ கலரில் இருக்குது. அண்டு பாட்டமில் வந்து அந்த மஞ்சள் வந்து அப்படியே இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக கேசரிக்காக யூஸ் பண்ணுவோம்ல கலர் பவுடர், அந்த கலர் பவுடர் வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்சு தான் போடுறேன் நான். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுத்துருச்சு. அவ்வளோதான். இதோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை 1 டே அப்படியே வச்சிடணும். 1 டேக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான டிஷ் வாஷ் ஜெல் ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.